1971 பூண்டியிலே ஒரு நிகழ்ச்சி. தந்தை பெரியார் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த பூண்டியிலே குமாரசாமி என்ற ஒருவர், கோபாலசாமி என்ற ஒருவர். குமாரசாமி அவர்கள் அந்த நீர்த்தேக்கத்துடைய இயக்குனர். அதிலே பணியாற்றக்கூடிய ஒரு துறையினுடைய தலைவராக ஐயா கோபாலசாமி இருந்தார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் அவர் கடிதம் எழுதி வரவழைத்தார். எனக்கு ஒன்றும் புரியல. குமுதத்திலே வாரியார் விருந்து என்று ஒரு கட்டுரை வந்தது. அதை எதிர்த்து வாரியாருக்கு மருந்து என்று ஒரு கட்டுரையை விடுதலையை நான் எழுதியிருந்தேன். அதை பார்த்துவிட்டு என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் பூண்டிக்கு அழைத்தார். அதிலிருந்து ஒரு 18 ஆண்டு காலம் அவரோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த பூண்டி நிகழ்ச்சியிலே இன்னொரு குறிப்பிடத்தகுந்தது, கலைச்செல்விக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். விடுதலை ஐயா மலரில் நிலவு மேட்டில் மனித கைகள் கோர்த்து நிற்கையில் நெட்டைச்சாமி குட்டைச்சாமி கதையும் ஏனடா, கடல் அலையாம் பெரியார் குரல் கால குரலடா என்று கவிதை எழுதியது. அந்த பாட்டுக்கு அந்த நிகழ்ச்சியிலே கலைச்செல்வி சிறுமியாக இருந்த பொழுது நடனம் ஆடினார். அதே கலைச்செல்வி இப்பொழுது இந்த மேடையிலே தன்னுடைய தந்தையாரை பற்றி பாடினார். இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னாலே ஒரு கலை நிகழ்ச்சி தோழர் சித்தார்த்தனுடைய முயற்சியால் நடைபெற்றது. பாடியவர்கள் அத்தனை பேரும் கழக தோழர்கள். அவ்வளவு உணர்ச்சியோடு அந்த பாடல்களை பாடினார்கள். நம்முடைய தலைவர் ஆசிரியர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார், நம்முடைய இயக்கம் என்றால் தொடக்கத்திலே பாடுவார்கள், பாடல் பாடுவார்கள். அதற்கு பின்னாலே தான் உறைவீச்சு நடக்கும். அது இடைக்காலத்திலே அதற்கு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நமது அன்பான வேண்டுகோள், நம்முடைய இயக்க நிகழ்ச்சிகளிலே முதலில் இயக்க பாடல்களை பாட வேண்டும் என்ற தலைவருடைய அந்த அன்பு கட்டளையை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எல்லாரும் அவரை குழந்தை செங்குட்டுவன் செங்குட்டுவன் என்று சொன்னார்கள். அது எப்படி வந்தது, அந்த நிகழ்ச்சி என்ன என்பதை மட்டும் சொல்லி நான் விடைபெற விரும்புகின்றேன். தலைவர் ஆசிரியர் அவர்கள் இதை முடித்துவிட்டு திருச்செங்கோடு செல்ல வேண்டும். அந்த காலகட்டம் எப்படி இருந்தது? இன்றைக்கும் சில பேர் பார்ப்பனர்களை பற்றி பேச வேண்டுமா, காலம்தான் மாறிவிட்டதே, இன்னும் பழைய பல்லவிதானா என்று பேசுகின்ற மேதாவிகள் இப்பொழுது கிளம்பியிருக்கிறார்கள். இன்றைக்கும் தாம்பராசு இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கும் எங்களை பிராமணர்கள் தான் என்று அழைக்க வேண்டும், பார்ப்பனர்கள் என்று அழைக்கக்கூடாது. அப்படி அழைத்தால் பிசிஆர் சட்டம் போல ஒரு சட்டம் கொண்டு வந்து எங்களை பார்ப்பனர் என்று அழைக்கின்றவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். குழந்தையிலே அப்பொழுதெல்லாம் தெற்கு பகுதியிலே கல்லூரி என்றால் குழந்தை தான். தஞ்சை, திருச்சி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நம்முடைய பூண்டி கோபாலசாமி என்ற செங்குட்டுவன், தவமணிராஜன், கவிஞர் கருணானந்தம், சொக்கப்பா, குழந்தை ராமதாஸ் போன்றவர்கள் படிக்கிறார்கள், விடுதியிலே இருக்கிறார்கள். அங்கே பார்ப்பனர்களுக்கு குடிக்க ஒரு தண்ணி பானை, மற்றவர்களுக்கு சூத்திரர்கள் குடிப்பதற்கு தனி தண்ணீர் பானை. ஒரு பொது உடைமை இயக்க தோழர், அவர் கம்யூனிஸ்ட் தோழர் தான்,
அந்த பார்ப்பனர் குடிப்பதற்காக வைக்கப்பட்ட பானையிலிருந்து ஒரு டம்ளர் தண்ணீரை குடிக்கிறார். விடுதி காப்பாளர் ₹1 அபராதம் விதிக்கிறார். இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள், புதிய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும். அது பெரிய பிரச்சனையாகிறது. பிரச்சனை ஆக்கியவர்களில் ஒருவர் நம்முடைய இந்த நூற்றாண்டு விழா நாயகர் நமது ஐயா செங்குட்டுவன் அவர்கள். தந்தை பெரியார் காதுக்கு செல்கிறது. கல்லூரி வளாகத்திலேயே ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து 1/12/1943 திராவிடர் கழகம் பிறப்பதற்கு 8 மாதங்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். அறிஞர் அண்ணா அவர்களை அழைத்து, அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிடர் மாணவர் கழகம் என்ற பெயரில் அமைப்பை தொடங்கினார். தாய் கழகத்திற்கு சேய்கழகம் மூத்தது. இப்படி ஒரு விந்தையான ஒரு வரலாறு நமக்கு இருக்கிறது. அப்படி மாணவர் பருவம் தொட்டு இந்த இயக்கத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஐயா பூண்டி கோபால்சாமி அவர்கள் இறுதி மூச்சு அடங்குகின்ற வரை இந்த இயக்க கொள்கையில் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒரு அதிசயம், தந்தையாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய மகனை படிக்க வைத்து பட்டதாரி ஆக்கி வேலைக்கு அனுப்புவார்கள். ஆனால் இங்கு ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம். மாமனார் ஒருவர் மருமகனை படிக்க வைத்து பட்டதாரி ஆக்கிய ஒரு அதிசயம் இங்கே பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த நன்றி உணர்ச்சியோடு நம்முடைய அமர்சிங் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் நம்முடைய தலைவர் அவருடைய ஆலோசனைப்படி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் சிறந்த மாடல் மேக்கர், குடியரசுத் தலைவர் விருது பெற்றவர் அந்த துறையிலே. தந்தை பெரியார் மறைந்ததற்கு பின்னாலே அவருடைய முதலாண்டு நினைவு நாள் 1974 டிசம்பர் 24, 25. அந்த 25ஆம் தேதி ராவண நிலாவை அன்னை மணியம்மையார் நடத்தினார்கள். இந்தியாவையே குலுங்க வைத்த ஒரு நிகழ்ச்சி. தந்தை பெரியாருக்கு பின்னால் இந்த இயக்கம் இருக்குமா என்று கேள்வி கேட்டவர்கள் உண்டு. இருக்கிறது. அவர் போட்ட பாதையில் அழுத்தமாக இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அந்த ராவண நிலா நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரதமர் இந்திரா காந்தி தலையிட்டும் கூட அன்றைக்கு முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்த சூழ்நிலையில் அவருக்கு கொடுத்தணும்னு ஆசைதான். அரசியல் சூழலில் அன்றைக்கு அரசியல் கூட்டணி என்ற தன்மையில் மெல்லவும் முடியாத விழுங்கவும் முடியவில்லை என்று சொல்வார்கள். அதே போல் நிகழ்ச்சி இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. முதல் நாள் இரவே நம்முடைய தலைவர் ஆசிரியர்கள் எல்லாம் சரிப்படுத்தி விடுகிறார்கள். 3 உருவங்களை எரித்தோம். ஒன்று ராமன், லட்சுமணன், சீதை. அந்த 3 உருவங்களையும் செய்தவர் மறைந்த நமது கோபால்சாமி அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே ஒரு வரலாற்று நிகழ்ச்சியாக நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு புலன் அவிழ்ந்தால் இன்னொரு புலன் வேலை செய்யும் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள். அதை அருமையாக நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள். மாற்றுத்திறனாளி. அவர் புதிய தமிழ் இலக்கியத்திற்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கண்டெடுத்து கொடுத்த ஒரு சொல். நம்முடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் தொண்டரும் ஒரு சொல்ல சொன்னார். இல்லை, எல்லாரும் துறவரம்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தொண்டரம் என்ற சொல்ல ஒரு தனித்தன்மையான சிந்தனையோடு சொல்லக்கூடியவர்களை எல்லாம் இந்த திராவிட இயக்கம் இந்த நாட்டிற்கு அளித்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன். கடைசியாக ஒன்று சொல்ல வேண்டும். ஒரு இயக்கத்தோழர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்?
மன்னார்குடியில் ஒரு நிகழ்ச்சியிலே தந்தை பெரியார் பேசுகின்ற பொழுது, கொள்கையில் ஓட்டை விழுந்தால் கூட சரி செய்து விடலாம், ஆனால் ஒழுக்கத்தில் நாணயத்தில் ஓட்டை விழுந்தால் சரி செய்ய முடியாதுன்னார். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தொண்டராக ஐயா கோபாலசாமி அவர்கள் வாழ்ந்து காட்டார். அரசு பணியில் இருந்து கொண்டே பணியாற்றியிருக்கிறார். அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றதற்கு பின்னாலும் அதே பேச்சு மூச்சு. கழகத் தோழலை கண்டால் அவர் காட்டுகின்ற அன்பு அளப்பரிய அன்பு, அது நேசிக்கின்ற பண்பு. நம்முடைய தோழர்கள் கண்டிப்பாக அவரிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தோழர் இன்னொரு இயக்க தோழர் என்றால் ஐயா கோபாலசாமி அவர்கள் நடந்து காட்டிய அந்த உணர்வோடு, அந்த நேசிப்போடு, அந்த மதிப்போடு ஒரு தோழர் இன்னொரு தோழரை மதிக்க வேண்டும். அவர் சரியில்லைங்க, அவர் இப்படிங்க அப்படி என்பதெல்லாம் ஐயா கோபாலசாமி அவர்கள் காட்டிய வழி அல்ல என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் விட்டு சென்ற பணி என்று சொல்லுகின்ற பொழுது இயக்கத்தில் எப்படி நடந்தார், எப்படி பணியாற்றினார், இயக்க தோழர்கள் எப்படி நேசித்தார், எப்படி மதித்தார், எப்படி ஒன்றுபடுத்தினார், இதை நாம் கண்டிப்பாக ஒவ்வொரு கருஞ்சட்டை தோழரும் இயக்க தோழரும் பெற வேண்டும், பெற்றிருப்பார்கள். அப்படி இல்லை என்றால் பெற முயற்சிக்க வேண்டும். இங்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். நம்முடைய தலைவர் ஆசிரியர்கள் சிறுவனாக இருந்தபொழுது தோளிலே தூக்கினார். அன்று அவரால் தோளில் தூக்கி வைக்கப்பட்ட தலைவர் இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தையும் நாட்டையும் தோளில் தூக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. டிசம்பர் 2ஆம் தேதி ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் ஒரு மாதத்திற்கு முன்னாலே ஒரு அபாய அறிவிப்பு போல இந்த ஆண்டு பெரிய அளவில் விழா நிகழ்ச்சிகள் வேண்டாம், தோழர்களை சந்திக்கிறேன், ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டுமே என்ற நிலையிலே 2 புத்தகங்கள் வெளியிட்டு விழா. அங்கே நேரில் கண்டு பேச முடியவில்லை, நம்ம தலைவரை பாராட்ட முடியவில்லை என்று நினைத்த நம்முடைய தோழர்கள் இங்கே தங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாடு வாழ அவர் வாழ வேண்டும், நாம் நீண்ட காலமாக வாழ வேண்டும் என்றால் இயக்க தொண்டை வேகமாக அவருடைய வழிநிலையை பின்பற்ற வேண்டும். கடைசியாக ஒரு வேண்டுகோள், நம்முடைய தலைவருக்கு 24 மணி நேரம் ஒரு பெரிய சுமையாக இருக்கு. அதுதான் பெரியார் உலகம். ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டோமே, எப்படி முடிப்பது, எந்த காலத்திற்குள் முடிப்பது, நம்முடைய வயதும் நீண்டு கொண்டே இருக்கிறதே என்பது அவர் உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று. இதனை நம்முடைய தோழர்கள் நிச்சயமாக உணர்வார்கள். ஆகவே நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய உறுதி என்பது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் உறுத்தலை எங்கள் உறுத்தலாக எடுத்துக்கொண்டு அந்த பணியை செய்வதற்கு எல்லா வகையிலும் துணை நிற்போம். பொருள் வசதி உள்ளவர்கள் பொருளை தர வேண்டும், உழைப்பை கொடுக்கின்றவர்கள் உழைப்பை கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக அவர் விரும்புகின்ற, அவர் நினைத்த எல்லாவற்றையும் முடித்து விட்டார். தந்தை பெரியாருக்கு பின்னாலே திருச்சியில் நடைபெற்ற பொதுக்குழுவில் ஒரு உறுதிமொழி எடுத்தோம். தந்தை பெரியார் விட்டு சென்ற பணிகளை, அவர் போட்டு தந்த பாதையில் எந்தவித சபலங்களுக்கும் ஆளாகாமல் வென்று முடிப்போம். ஒவ்வொரு கட்டத்திலும் இங்கே வென்றுக்கிட்டு தான் இருக்கும். அரசியல் உட்பட இன்னைக்கு வந்திருக்கின்ற தேர்தல் செய்திகளெல்லாம் நீங்கள் பார்த்திருக்கலாம். ஏன் அப்படி அங்கே அந்த நிலைமை, தமிழ்நாட்டில் ஏன் இப்படி இந்த நிலைமை, இங்கே 40க்கு 40, ஏன் மற்ற மாநிலங்கள் இல்லை என்றால், காமராஜ் தான் சொன்னார், இன்னும் 10 பெரியார் வடநாட்டுக்கு தேவைன்னு. இந்த இயக்கம்
திராவிட இயக்கத்தின் கொள்கை இந்தியாவில் எந்த அளவிற்கு வேறு பிடிக்கிறதோ அந்த அளவிற்கு தான் பாசிச சக்திகளை வீழ்த்த முடியும் என்பதுதான் இப்படி வந்து கொண்டிருக்கின்ற தேர்தல் முடிவுகள் என்பதையும் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி தந்தை பெரியாரை உலகமயமாக்கும் பணியிலே நம்முடைய தலைவர் வேகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வெளிநாடுகளிலிருந்தெல்லாம் ஏராளமான தமிழர்கள் நம்மோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு வகையிலே நம்முடைய தலைவரோடு காணொலி மூலமாக உரையாடி கொண்டிருக்கிறார்கள். திராவிட பொழில் என்ற ஒரு இதழ் காலாண்டு இதழாக வந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுதும் உள்ள தமிழர்கள் தந்தை பெரியாருடைய கொள்கையின் அருமையை உணர்ந்து இன்றைக்கு போட்டி போட்டுக்கொண்டு அந்த கொள்கையை பரப்புகின்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக நம்முடைய தலைவர் ஆசிரியர் இருக்கிறார். நாம் காட்டுகின்ற உற்சாகம், ஆற்றுகின்ற பணி நாம் வாழ்த்துவதை விட அவரை நீண்ட காலம் வாழ வைக்கும் என்ற உறுதியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.